نحمده صلی علی رسوله الكریم اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته صلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليهم قال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يحمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين متفق عليه صدق رسول الله صلى الله عليه وسلم. பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்து உணவளித்து உடையளித்து வாழுமிடம் எமக்களித்து வழிகாட்ட மறையளித்து வாஞ்சை மிகு நபி அளித்து அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். சந்திரனை பிளந்து சத்தியத்தை நிலைநாட்டிய ஈருலக சர்தார் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய அடிச்சுவடினை அப்படியே பிசராமல் பின்பற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வழிமார்கள், சுகதாக்கள், குறிப்பாக இந்த புனிதமிக்க இரவிலே புனிதமிக்க அல்லாஹுவினுடைய இல்லத்திலே அவனுடைய நன்மையையும் அன்பையையும் எதிர்பார்த்து வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலவட்டும் என்று துஆ செய்தவனாக இஸ்லாத்தினுடைய முகாந்தரமான சலாத்தினை முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு புனிதம் நிறைந்த இரவிலே அல்லாஹுவினுடைய அளப்பெரிய நன்மைகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவாவிலே அவனுடைய இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். புனிதமிக்க ரஜபுடைய மாதத்திலே எண்ணற்ற சிறப்புகள் இருந்தாலும் கூட, நிறைவான நன்மைகளை தரக்கூடிய ரஜபு மாதமாக இருந்தாலும் கூட, இந்த ரஜப் என்று சொன்னாலே அரபியிலே விளக்கம் தேடுகிற பொழுது கண்ணியம் என்கின்ற பொருளை நமக்கு தருகிறது. அப்படி இந்த கண்ணியமான மாதத்திலே நம்மை கண்ணியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அல்லாஹ் நம்மை எல்லாம் இங்கு அமர்த்தி இருக்கிறான் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் இதே நேரத்திலே பல்வேறு பகுதிகளிலே கடை வீதிகளிலே அவனை மறந்து சுற்றி கொண்டு இருப்பவர்களுக்கு மத்தியிலே நம்மை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய இல்லத்திலே அமர வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் நம்மீது கொண்டிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் இதுவே மேலான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரஜபிலே எத்தனையோ சிறப்புகளை சொன்னாலும் கூட, ரஜபுடைய பிறை 27 புனித மெஹராஜினுடைய பயணத்தை அல்லாஹ் அருமை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 313 முஹ்ஜிதாக்களை நபிகள் நாயகம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான். அந்த முஹ்ஜிதாக்களிலே மிக முக்கியமான முஹ்ஜிதாவாக பார்க்கப்படுகிற பொழுது இந்த மெஹராஜினுடைய பயணமாக இருக்கிறது. சில முஹ்ஜிதாக்களை ஜிந்தா முஹ்ஜிதா என்று இஸ்லாத்திலே சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், முதல் முஹ்ஜிதா ரசூலுல்லாஹ்விற்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆன். இன்று வரை ஒரு அறிஞர்களால் கூட, ஒரு விஞ்ஞானிகளால் கூட திருக்குர்ஆனுக்கு புறம்பான ஒரு கருத்துக்களையும் பேசிவிட முடியாது. திருக்குர்ஆனுக்கு இணையான ஒரு வசனத்தையும் கொண்டு வர முடியாது. முஅ்ஜிஸா என்று சொன்னால் அற்புதம் என்று பொருள். அல்லாஹ் நபிக்கு வழங்கிய மிகப்பெரிய உயிரோட்டமான கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான முஅ்ஜிஸாவாக குர்ஆன் ஷரீஃப் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது முஅ்ஜிஸாவாக அல்லாஹ் நம்முடைய நபிக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், நம்ம எல்லாம் ஹஜ்ஜத்துல் விதாவில் கல் எறிவோம். 2 இடங்கள்ல கல் எறிகிற பழக்கம் ஹாஜிமார்களுக்கு தெரியும்.
கல் எரிகிற பொழுது உலகத்திலிருந்து கோடான கோடி ஹாஜிமார்கள் அந்த இடத்திலே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று கல்லெறிகிற அந்த சமயத்திலே அந்த கற்கள் எங்கே போகிறது என்று யாருக்கும் இதுவரை தெரியாது. ஒரு சில கற்கள் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். சவுதி கவர்மெண்ட் அதை அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த கற்களும் சொல்றாங்க, ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, நபியினுடைய ஹதீஸிலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது, யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக்கவில்லையோ, யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக்கவில்லையோ அவர்களுடைய கற்கள் மட்டும்தான் அங்கு கிடக்கிறது. யாருடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவர்களுடைய கல்லெல்லாம் வானத்தை நோக்கி பயணப்படுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விளக்கம் தர்றான். மூன்றாவதான முஹ்ஜிதா ஜம்ஜம் நீர். உலகத்திலே இன்றளவும் அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அன்னை ஹாஜரா நாயகம் ஜம்ஜம் என்று அங்கே நிறுத்தி வைத்தாலும் கூட உலகமெல்லாம் விமானங்கள் மூலமாக பயணப்படுகிற ஒரு புனித நீராக இன்றளவும் ஜம்ஜம் நீர் இருந்து கொண்டிருக்கிறது. பராத்துடைய இரவிலே வலிமார்கள் பார்த்ததாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், கடல் எப்படி பொங்கி வெளியாகுமோ அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் ஷாபான் பிறை 15 பராத்துடைய இரவிலே இந்த ஜம்ஜம் நீர் கடலை போல பொங்கி வெளியே வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்றோம்னு நினைச்சா அல்லாஹ் இருக்கிறான்றதை நம்ம விளங்கணும். இந்த உலகத்துல ரப்பு இருக்கிறான்ற விஷயத்தை நம்ம ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். நான்காவது விஷயமாக எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அற்புதம், அருட்கொடை இந்த மெஹராஜுடைய பயணம். இந்த மெஹராஜுடைய பயணம் எப்படி நபிக்கு வழங்கப்பட்டது என்று விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். தன்னுடைய உயிருக்கு உயிராக ஏகத்துவ மார்க்கமான இஸ்லாத்தினை இந்த சமூகத்திற்கு சொல்ல வந்த பொழுது முதல் பெண்மணியான அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய செல்வங்களை எல்லாம் பெருமானாருக்காக வேண்டி செலவிட்டு தன்னுடைய வாழ்விலே பெரும் பகுதியை நபிக்காக வேண்டி கொடுத்த அந்த அருமை மனைவி, பெருமானார் தவத்திற்காக வேண்டி, தனித்துவத்திற்காக வேண்டி, இறைவனுடைய வகைக்காக வேண்டி மலைக்குகையிலே தவம் இருக்கிற அந்த தனிமையிலே இருக்கிற அந்த நிலையிலே கற்களையும் முற்களையும் கடந்து உணவை எடுத்துக்கொண்டு மலை மீறி ஏறி பெருமானாரினுடைய அந்த வகித்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் மரணித்த ஆண்டு இந்த மெஹராஜினுடைய பயணம் ஏற்படுகிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மனைவியை இழந்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வருடம் தன்னுடைய தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக, உற்ற உறவாக இருந்த தன்னுடைய சிறிய தந்தையார் அபூ தாலிப் அவர்கள் அதே ஆண்டு மரணிக்கிறார்கள். பெருமானாருக்கு இரண்டாவது கவலை. அதே வருடம் ஏகத்துவ பிரச்சாரத்தை நோக்கி பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பெருநகரத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள். தாயிஃப் நகரத்திலே தந்த கல்லடி தழும்புகள் பெருமானாரினுடைய மேனி எங்கும் சிதைவு ஏற்படுத்துகிறது. இப்படி உடல் மூலமாகவும் உள்ளத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனப்பட்டு மனம் துவண்டு இருக்கிற அந்த சமயத்திலே அல்லாஹ் நாடுகிறான், மலக்குமார்களை கொண்டு எம்பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னால் பத்தாது, என்னுடைய நபியை நானே அழைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மெஹராஜ் என்கின்ற புனித பயணத்தினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இதுவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்ததில்லை. இவர் வந்த 1,20,000 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. வந்த 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. அல்லாஹ்வினுடைய லிகாபை, அல்லாஹ்வினுடைய சந்திப்பை நேரடியாக பெற்ற பெரும் பாக்கியம் என்பது நம்முடைய நபி அருமை நபி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கிடைத்த பெரும் பாக்கியம். கண்ணியமானவர்களே, எப்படி பெருமானாரினுடைய பிறப்பு இஸ்லாத்தில் ஒரு மைல் கல்லோ, எப்படி பெருமானாரினுடைய திருமணம் இஸ்லாத்தினுடைய ஒரு மைல் கல்லோ, எப்படி 40 வயதில் பெருமானாருக்கு கிடைத்த நபித்துவம் இஸ்லாத்தினுடைய ஒரு மைல் கல்லோ, எப்படி பெருமானார் தன்னுடைய ஹிஜ்ரத் பயணம் மூலமாக பெருமாற்றத்தை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஹிஜ்ரத் ஒரு மைல் கல்லோ, அதே போல் இந்த புனிதமிக்க மெஹராஜினுடைய பயணம் என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கும் உம்மத்திற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய மைல்கல். நல்லா விளங்கிக்கங்க. நான் பயானுடைய சுருக்கத்துக்கு வரேன். அஜர்த்து தெளிவா பின்னால பேச இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டம். அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. அல்லாஹ்வை சந்திக்க போன இடத்துல நபிக்கு அல்லாஹ் ஆறுதலாக கொடுத்த பரிசு என்னங்க சொல்லுங்க? கொடுத்த பரிசு என்ன? ஐவேளை தொழுகை. மனம் கஷ்டப்பட்டு சென்ற நபிக்கு, உடல் புண்ணாய் சென்ற நபிக்கு,
தன்னுடைய உறவுகளை இழந்து சென்ற நபிக்கு அல்லாஹ் மிஹராஜ் பயணத்தில் கொடுத்த பரிசு ஐங்கால தொழுகை. அல்லாஹு அக்பர். இதை நிலைநாட்ட வேண்டும். இது உம்மத்திற்கு சொல்லுகிற ஒரு செய்தி. நாம் கஷ்டப்படுகிறோமா? பொருளாதார பிரச்சனையா, உடல் பிரச்சனையா, உள்ள பிரச்சனையா, தொழில் ரீதியான பிரச்சனையா, எல்லாத்திற்குமான தீர்வு அல்லாஹுவை சுஜூத் செய்கிற இந்த முஸல்லாவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது மெஹராஜ் பயணம் நமக்கு தந்த படிப்பினை. அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த மெஹராஜினுடைய சிறப்புகளை விளங்கி நடக்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகத்தை ஆக்கி அருள் புரிவானாக. இரண்டாவது விஷயம், மெஹராஜ் என்று வந்துவிட்டாலே ரமலான் மாதம் நம்மை நெருங்குகிறது என்று அர்த்தம். எப்படி மாணவர்கள் எல்லாம் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு திருப்புதல் தேர்வு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிற செய்தி வருதோ, அது மாதிரி இந்த மெஹராஜ் பராத் என்று வந்துவிட்டாலே அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெறுகிற ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்து விட்டது என்பது பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதம் ரஜபுடைய மாதம் பிறந்ததிலிருந்து கேட்டு விடுவார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், இந்த மாதத்தை எனக்கு பரக்கத் பொருந்தியதாக ஆக்கி கொடு. ரசூலுல்லாஹ் இப்படி அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் 6 மாசத்துக்கு முன்னாலே ரமலானை தேட ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஒருவர் ரமலானை ஆசையோடும் ஆர்வத்தோடும் தேடி நாடி இருக்கிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால கண்ணியமானவர்களே, ரமலானுக்கான தயாரிப்பில் நாம் ஈடுபடுகிற சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ரமலான் நம்மை நோக்கி வருகிறது என்று சொன்னால் முதலில் பொருளாதாரத்தில் நம்மை தேவையுடையவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். ரமலான் வந்துருச்சு, நோன்பு வந்துருச்சு, நம்முடைய வேலைகளை எல்லாம் தூக்கி கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அதற்கான பொருளாதார ஏற்பாடை இப்பே செஞ்சுக்கணும். 11 மாதம் படைப்பு நம்மளுக்காக வேண்டியும் ஒரே ஒரு மாதம் படைத்த ரப்புக்காக வேண்டி நாம் வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தரணும்னு சொன்னா நம்முடைய தொழில்கள்ல, நம்முடைய வியாபாரங்கள்ல இப்ப இருந்தே ரமலானுக்கான சாட்டை போட்டு ரமலான்ல இந்த கடை, இந்த வேலை, இந்த இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து முழுக்க முழுக்க அல்லாஹுவையும் அவனுடைய இல்லத்தையும் அவனுடைய கலாமையும் பொருந்தி கொள்ளுகிற நாட்டம் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். அதுக்கு இப்ப இருந்தே துவா செய்ய ஆரம்பிக்கணும். அதிகமா துவா கேட்கணும். யா அல்லாஹ், போன வருஷம் ரமலான்ல இருந்து எத்தனையோ பேர் இந்த வருஷம் இல்லை ரப்பே, போன வருஷம் எத்தனையோ பேர் உடல் நோயா நல்ல நோன்பு வச்சவங்க இந்த வருஷம் நோன்பு வைக்க முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ரப்பே, போன வருஷம் எத்தனையோ பேர் கைகால் சுகத்தோட இருந்தாங்க யா அல்லாஹ், இந்த வருஷம் கைகால் சுகம் இல்லாம இருக்காங்க, உயிரோட இருந்து நோன்பு வைக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை எங்களுக்கு சாதகமாக்கி கொடு, எங்களை ரமலானுக்கு சாதகமாக்கி கொடுன்னு அல்லாஹ்ட்ட தொடர்ந்து கேட்கிற ஒரு அறிவுரையை சொல்லுகிற மாதம், ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு தருகிற மாதம் இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியமானவர்களே, பொருளாதார தேவைக்கு அடுத்தது நம்முடைய உடல் நலத்திலே பேணுதல். ரமலான் வருகிறது என்று சொன்னால் நோன்பு நோற்பதற்கான உடல் அமைப்பை, உடல் கட்டமைப்பை, நம்முடைய உடலுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது எல்லாம் நமக்கு தெரியும். எந்தெந்த மாத்திரை போட்டா எப்படி இருக்கணும் எப்படி இருக்காது நமக்கு தெரியும். எந்தெந்த மருந்துகள் நம்முடைய உடல்ல சேரும் சேராது நமக்கு தெரியும். இதற்கு ஏற்றார் போல எல்லா வகையிலும் நம்முடைய உடலை ரமலான் மாதத்திற்காக வேண்டி தயார் செய்ய வேண்டும். மூன்றாவது, நம்முடைய மனதை ரமலான் மாதத்திற்காக வேண்டி தயார் செய்ய வேண்டும். ரமலான் நம்மை நெருங்கி விட்டது, பொய் பேச மாட்டேன். ரமலான் நம்மை நெருங்கி விட்டது, புறம் பேச மாட்டேன். ரமலான் நம்மை நெருங்கி விட்டது, தேவையற்ற பேச்சுக்களிலே தேவையற்ற பேச்சுக்களை பேச மாட்டேன். ரமலான் நம்மை நெருங்கி விட்டது, குர்ஆன் எங்கே இருக்கிறது? ரமலான் நம்மை நெருங்கி விட்டது, அல்லாஹ்வினுடைய கலாம் ஷரீஃப் எங்கே இருக்கிறது? அவனுடைய திருவசனங்களை ஓதுகிற நாவாக என்னுடைய நாவு மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருந்திருக்கலாம். இன்னும் 2 மாசம் நம்மள்ட்ட இருக்குது, இன்னும் 1 மாசம் இருக்குது, அதுக்குள்ள ஓதி இந்த ரமலான்லயாவது முழு குர்ஆனை முடிக்கிற நசீபு அல்லாஹ் நமக்கு தரணும்ன்ற எண்ணத்தோட சிந்தனையோட நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இறுதியாக நிறைவாக நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிகிற போது முழுமையாக பாவ மன்னிப்பை தேடியவர்களாக இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு கடக்க வேண்டும் என்கின்ற நீயத்து நமக்குள் வர வேண்டும். அந்த நேரத்தில் ஈதுடைய தேவைக்காக வேண்டி ரெடி ஆகிறது, மற்ற விஷயங்கள்ல போறது, இது எதையுமே தவிர்த்து விட்டு முழுக்க முழுக்க இந்த 3 மாதங்கள், குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹுவின் பக்கம் திருப்பி, நம்முடைய கவனங்கள் அனைத்தையும் அல்லாஹுவின் பக்கம் திருப்பி, இன்னும் சுருக்கமா சொல்லட்டும்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். குறைஞ்சபட்சம் செல்போன் பயன்படுத்துறதை குறைச்சிக்கங்க. நீங்க மற்ற எதையும் பண்ண வேண்டாம். இந்த காலத்தில் அவுலியா யாரு அப்படின்னு சொன்னாக்கா, குறைவான நேரத்தில் யார் செல்போன் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் அவுலியா. செல்போன் இல்லாட்டி அவங்களுக்கு விலாயத்து கிடைச்சதாவே அர்த்தம்.
இன்னைக்கு ஒரு பையன் சைக்கிள்ல போறான் அப்படின்னாலே அவன் பெரிய அவுலியா, வண்டியில போகாம, அந்த அளவுக்கு ஆயிருச்சு. அதனால கண்ணியமானவர்களே, ஏறத்தாழ இந்த ரஜபுடைய மாதம், இந்த மெஹராஜினுடைய பயணம் 24 விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த 24 விஷயங்களை நம்ம பண்ணினோம்னாலே அவுலியாவாயிரலான்னு சொல்றாங்க. இதனுடைய கிதாபுகள்லாம் நிறைய தமிழ்ல வெளியாயிருக்கு. அதனால கண்டிப்பா நேரம் கிடைக்கிற போது அல்லாவை பற்றியும் அவனுடைய ரசூலை பற்றியும் படியுங்கள், வாசியுங்கள். புனிதமிக்க இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய பரக்கத்தையும் ஷாபானுடைய மாதத்தினுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு முழுமையாக பெறுகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. எதிர்வருகிற ரமலான் மாதத்திலே பூரண உடல் ஆரோக்கியத்தோடு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. 30 தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எல்லா நேரங்களிலும் அவனுடைய கலாம் ஷரீஃபான குர்ஆனை கையிலே ஏந்துகிற பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இஅ்திகாஃப் இருக்கிற பாக்கியத்தை தருவானாக. ரமலானிலே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக ஈத்காவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.